அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். ஒரு வேகனார் கார் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தா அந்த காரில் மேனுவல் கியர் கொண்ட காரை வாங்கலாமா அல்லது ஆட்டோமேட்டிக் கியரை கொண்ட காரை வாங்கலாமா அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த குழப்பத்திற்கான தீர்வு தான் இந்த காணொளி. முதல்ல இந்த வேகனார் காரை நீங்கள் எதற்காக செலக்ட் செய்ய வேண்டும், அதாவது இந்த வேகனார் காரில் உள்ள பாசிட்டிவான அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கப்புறமா எந்த கியரை செலக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் 100க்கும் மேற்பட்ட பல உபயோகமான டிரைவிங் வீடியோக்கள் மற்றும் வாகனம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உள்ளன. அந்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு இந்திய குடும்பங்களில் நிறைய பேர்கிட்ட இந்த வேகனார் கார் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வேகனாருடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சீட் பொசிஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துட்டு அந்த ரோடு விசிபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யாராவது நல்ல ஹைட்டாக இருக்காங்க, ஒரு 6 feet ஹைட் இருந்தால் கூட உங்களுக்கு ஹெட்ரூம் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு ஹைட்டான பர்சன், ஒரு டாலான பர்சனுக்கெல்லாம் ஒரு கரெக்டாக ஒரு வண்டி வேணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வேகனார் வந்து நல்லா இருக்கும். அப்போ சீட் பொசிஷன் அண்டு டாலான பீப்புள்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ரோடு விசிபிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வயதானவர்கள், ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா கார் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி அல்லது பின்னாடி உட்காந்துட்டு இறங்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இந்த கார் வந்து சூட்டபுளாக இருக்கும். எப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு வந்து பெரும்பாலும் இந்த மூட்டு வலி அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்போ இதில் உட்காந்துட்டு அவங்க இறங்குறாங்கன்னு வைங்களேன். இப்படி இறங்கும் பொழுது இந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆகிறத நம்ம கவனிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து ஒரு ரொம்ப குறைவாக இருக்குது, உயரம் குறைவாக இருக்கக்கூடியது, உதாரணத்துக்கு ஒரு ஸ்விஃப்ட் எடுத்துக்கலாம், நம்ம ஹேட்ச்பேக்கில் வந்து உயரம் குறைவாக இருக்கக்கூடிய இப்போ போலோ எடுத்துக்கலாம், Volkswagen, அந்த மாதிரி வண்டிகளில் உயரம் குறைவாக இருக்கும் பொழுது நம்ம எப்படி இறங்கும்போது மூட்டு வந்து இப்படி இருக்கும். அப்போது வயதானவர்கள் இறங்கும் பொழுது அப்படி முட்டில் பிடிச்சிட்டு புஷ் பண்ணி எந்திக்கும் பொழுது ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த வேகனார் காரோட சீட் பொசிஷன் வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம இறங்கும் பொழுது கால் வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும், அப்படியே எந்திரிக்க முடியும். பார்த்தீங்களா? அதே மாதிரி ரியர் சீட்லேயும் பாருங்கள். ஒரு வயதானவர்கள் வந்து ஏறுறாங்க, வீட்டில் வந்து அவங்க ஏறுறாங்க அப்படின்னா ஏறும் பொழுதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் தலை தட்டாமல் ஏறலாம். ப்ளஸ் உள்ளே போய்ட்டு ஈஸியாக உட்கார முடியுது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த சீட்லேயும் நீங்கள் இறங்கும் பொழுது ஒரு காலத்துக்கு வெளியே வச்சாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட கால் ஸ்ட்ரைட் ஆகிடுறதுனால அப்படியே அவங்களுக்கு எந்திக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே இப்படி மடக்கி வச்சுட்டு எந்திரிச்சா என்னாகும், இப்படி புஷ் பண்ணிட்டு எந்திக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறனால இந்த வேகனாரை வந்து நிறைய பேர் செலக்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சீட் பொசிஷன் தான். அது மட்டும் இல்லாமல் சிட்டி டிரைவிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு டால் பாய் கான்செப்ட், ப்ளஸ் நல்ல ஸ்பேஸாக இருக்கும். உள்ள சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான சின்ன சின்ன தெருக்கள்லாம் கட் பண்ணி போகிறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு 1200cc என்ஜின் இருக்குது. இதிலே வந்து 1 liter என்ஜினும் உண்டு. பட் இந்த வேகனார் பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த 1200cc என்ஜின் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நல்ல பிக்கப் இருக்கும், ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் இருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் காருமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். பட் இதில் மேனுவல் வாங்கலாமா ஆட்டோமேட்டிக் வாங்கலாமா அப்படிங்கிறத நம்ம ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படி பேசிட்டே போகலாம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கார் ஏஜிஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்டோ கியர் ஷிஃப்ட் கார், அதாவது ஏஎம்டி கியர் பாக்ஸ் கார். இந்த காரை எப்படி ட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து ரொம்ப தெளிவாக நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த வேகனார் பொறுத்தளவில் மேனுவல் கியர் காரும் ஏஜிஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்டோ கியர் ஷிஃப்ட் காரும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இதில் தேர்ந்தெடுப்பது என்பது அவங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். எப்படி அப்படின்னா, உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு மேனுவல் கியர் காரை வந்து உங்களுக்கு நல்லா ஓட்ட தெரியும், கிளச் டிரைவிங்கில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அதிகமாக வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லாம் நம்ம சிட்டியில் கிடையாது, சின்னதாக ஒரு டவுனில் தான் வசிக்கிறேன், அதிகமாக லாங் ட்ரைவ் போவேன், அதனால் எனக்கு வந்து மேனுவல் கியர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மேனுவல் கார்களை வாங்கிருங்க. அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மேனுவல் காரில் இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர்டேக்கிங்லாம் பண்ணுறாங்க, ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணும் பொழுது உடனடியாக கியரை டவுன் பண்ணி போகிறது வந்து ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் 5th கியரில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உடனடியாக
சடனாக வந்து ஒரு தேர்ட் கியர் போடுறதும் உடனடியாக தேவைக்கு தப்பில் செகண்ட் கியர் போட்டு நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கும் பொழுது மேனுவல் காரில் சொல்கிறேன் குயிக்காக வந்து அது ஏறி போகும். அவ்வளோ குயிக்காக வந்து ஓவர்டேக் பண்ண முடியும். 2 or 3 செகண்ட்ஸுக்குள்ளே கூட சில இடங்களில் நம்ம ஓவர்டேக் பண்ண வேண்டியிருக்கும், அந்த இடத்துல பண்ண முடியும். ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக் காரில் செய்ய முடியாது. ஸோ மேனுவல் காரில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்களோ, அதாவது நீங்கள் என்ன விரும்பி டிரைவ் பண்ணுறீங்களோ அந்த கியரில் நீங்கள் இருக்க முடியும். ஆனால் நீங்கள் விரும்பிய கியரில் ஆட்டோமேட்டிக் காரில் இருக்க முடியாது. அப்படி சில விஷயங்கள் வந்து இருக்குது. அப்படிங்கும் பொழுது அதே மாதிரி மேனுவல் கார் பொறுத்தளவில் உங்களுடைய டிரைவிங் ஸ்கில் நல்லா இருக்க உங்களுக்கு மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக சொல்கிறேனே, இப்போ இதே வேகனார் காரில் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். மேனுவல் காரில் நான் போகிறேன்னு வைங்களேன், போயிட்டுருக்கும் பொழுது நான் ஒரு 40 kilometers to 45 kilometers போயிட்டேன்னா என்னால் 5th கியரை போட முடியும். ஆனால் ஆட்டோமேட்டிக் காரில் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து போயிட்டே இருப்பீங்க. 40 தாண்டினா கூட சில நேரத்தில் உங்களுக்கு 5வது கியர் மாறி இருக்காது, 4வது கியரில் தான் போய்கிட்டு இருக்கும். அப்போது நான் வந்து மேனுவல் கார் ஓட்டும் பொழுது எனக்கு கொஞ்சம் மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஆர்பிஎம் அதிகமாக ஏற்றாமல் ஒரு 1500 ஆர்பிஎம்மில் கூட நீங்கள் அடுத்தடுத்த கியர்களை மாற்றி ரொம்ப சாஃப்டாக ட்ரைவ் பண்ணி மைலேஜ் எடுக்க முடியும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கார்களில் செய்ய முடியாது. ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்தளவில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஆக்சிலேட்டர் வந்து நைஸாக கொடுக்கும்போது அதற்கு ஏற்றாற் போல் ஒரு குறிப்பிட்ட வேகம் தாண்டிய பிறகுதான் அந்த கியர்கள் மாறும். 1 2 3 4 5 அப்படின்ட்டு. ஆனால் மேனுவல் காரில் அப்படி கிடையாது. எந்நேரத்துலையும் எந்த கியரையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஸ்பீடு வந்து அந்த ஒரு சர்டன் ஸ்பீடு போன பிறகு தான் அந்த ஆட்டோமேட்டிக் காரில் மாறுதில்ல, அந்த பிரச்சனை இந்த மேனுவல் கியர் கார்களில் கிடையாது. அதே மாதிரி மேனுவல் கியர் பாக்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், பெரிய அளவில் மெயின்டெனன்ஸ் ரிப்பேரே வராது. எனக்கு தெரிஞ்சு நிறைய கார்களில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 15 வருஷம் 20 வருஷம் ஆகி அது வந்து ஸ்கிராப்புக்கு போகிற கண்டிஷனில் கூட அந்த மேனுவல் கியர் பாக்ஸ் கியர் நல்லா விழுந்துட்டுருக்கும். ஸோ மேனுவல் கியர் பாக்ஸ் என்பது ஒரு சக்ஸஸ்டான ஒரு கியர் பாக்ஸ். ஓகே, அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. பெர்ஃபார்மன்ஸ், ஓரளவுக்கு நல்ல மைலேஜ், நீங்கள் விரும்பிய கியர்களை வச்சு ஓட்டணும், கிளச் டிரைவிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேனுவல் காரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஆட்டோமேட்டிக் காருக்கு வரேன். ஆட்டோமேட்டிக் கார் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லேயே நான் பயணம் பண்ணுவேன். எனக்கு வந்து இடது கால் வந்து எப்போ பார்த்தாலும் கிளச்சை வந்து ப்ரெஸ் பண்ணி பயங்கரமாக வலிக்குது. எனக்கு வந்து கிளச் டிரைவிங்னாலே கொஞ்சம் சரியாக வரல. ஒரு ஹில்ஸ்லாம் போனேன் அப்படின்னா வந்து எனக்கு ஏற்றத்தில் ஏற்றி விட்டுட்டு அப்படியே வந்து கிளச்சை வச்சு எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியல, வண்டி பின்னாடி வந்துடுது. லேடிஸ் டிரைவிங் பண்ணுறேன், எனக்கு வந்து சரியாக வரவே மாட்டேங்குது, நான் டிரைவிங் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு முடியவே முடியலை. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக் காரை தாராளமாக செலக்ட் செய்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சிலருக்கு கிளச் டிரைவிங் வரல அப்படின்னா அவங்க பயந்து போய் டிரைவிங் பண்ணாமலே இருப்பாங்க. அதற்கு பதிலாக ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வாங்கி கொள்ளலாம். அப்போது ஒரு வந்து சிட்டிக்குள்ளே வந்து ஒரு நைஸாக ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வேகனார் காரோடைய ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் மேனுவல் கியர், நான் முதல்ல சொன்ன மாதிரி மேனுவல் கியர் அளவுக்குலாம் நீங்கள் அதை யோசிக்கக்கூடாது, ஆனால் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து நைஸ் ஆக்சலரேஷன் பண்ணி நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது அழகாக ஒரு சர்டன் ஸ்பீடில் கியர் மாறும். சிலர் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த ஆட்டோமேட்டிக் கார்களில் வந்து எனக்கு ஒரு லேக் தெரியுது, நான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு டு செகண்ட் போகும்போது இப்படி ஒரு சின்னதாக ஒரு லேக் தெரியுது, அப்போ செகண்ட்லேருந்து தேர்டு மாறும்போது எனக்கு அது ஃபீல் ஆகுது, ஒரு லேகிங் ஃபீல் ஆகுது, அது எதனால் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக அது ஆகும். ஏன்னா இது ஏஎம்டி கியர் பாக்ஸ். இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்கள்லேயே பார்த்தீங்கன்னா டிசிடி கியர் பாக்ஸ்னு சொல்கிறோம், டூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேக்லாம் கொடுக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டர்ஸ்லாம் ஓட்டுறோம்ல, அதை வந்து நம்ம ஆக்சிலேட் பண்ணும்போது என்ன ஆகுது, அப்படி போயிட்டே இருக்கா, எந்த இடத்துலையாவது கியர் மாறுற மாதிரி ஃபீல் தெரியுதா, இல்லை அது பாட்டு போயிட்டே இருக்குல்ல. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் எதிர்பார்க்குறதா இருந்தால் அது வந்து டிசிடி கியர் பாக்ஸில் மட்டும்தான் பாசிபிள். ஆனால் டிசிடி கியர் பாக்ஸ் கார்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லி இல்லையா? அப்படிங்கும் பொழுது இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸில் வந்து ஒரு சின்ன லேகிங் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த லேகிங்கை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான பாசிபிலிட்டி என்னென்னா ஆக்சலரேஷனை ரொம்ப நைஸாக பண்ணுறது.
ஆக்சலரேஷன் வந்து நீங்கள் குயிக்காக பண்ணீங்க அப்படின்னா அந்த கியர் வந்து சீக்கிரம் சேஞ்ச் ஆகிறதுனால லேகிங் அதிகமாக தெரியும். அதே சமயத்தில் நீங்கள் நைஸாக பண்ணீங்க அப்படின்னா அந்த லேகிங் அதிகமாக தெரியாது. ஸோ இப்படி தான் வந்து அதனால் இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஆட்டோமேட்டிக் காரை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக் கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளச் டிரைவிங் சரியாக வரல, ப்ளஸ் எனக்கு வந்து சிட்டியில் வந்து ரொம்பவே டிராஃபிக் அதிகமாக இருக்குது, ரொம்ப கால் வலிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மைலேஜ் வந்து கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் மைலேஜ் கிடைக்கத்தான் செய்யும். நீங்கள் மேனுவல் கியர் பாக்ஸில் நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னா இதில் கிடைக்குமானா கிடைக்கும். ஆனால் நீங்கள் டிரைவிங்கை கரெக்டாக பண்ணணும். ஆட்டோமேட்டிக் கார்லேயுமே நீங்கள் ஆக்சிலரேட்டரை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அழுத்தி ரொம்ப ரேஷ் டிரைவிங் மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இங்கேயுமே மைலேஜ் குறையும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன், நைஸாக வந்து ஆட்டோமேட்டிக் காரோட ஆக்சிலேஷன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அழகாக வந்து மெதுவாக ஒவ்வொரு சர்டன் ஸ்பீடில் அந்த கியர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படி சேஞ்ச் ஆகுது உதாரணம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டு செகண்ட் மாறுறதுக்கு ஒரு 20 கிலோமீட்டரில் மாறிடும். செகண்ட்லேருந்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர்ஸில் மாறும். தேர்ட் டு ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா 40 மாறும். ஒரு 50 வந்த உடனே 5th கியர் மாறும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஆக்சிலேட்டர் ரொம்ப ஹெவியாக கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியர்லேருந்து செகண்ட் கியர் மாறுறதுக்கு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டி தான் போகணும்னா அவ்வளோ பிக்கப் அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்சார் வந்து நமக்கு ஃபீல் பண்ணி இவர் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. அப்படின்னா ஸ்பீடாக பிக்கப் வேணும் அப்படின்னா அது லோ கியரில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத அது வந்து அது மெமரி எடுத்துக்கணும் இல்லையா, ஆல்ரெடி ப்ரோக்ராம் அதை அப்படி வந்து அதை சென்ஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கியரில் ரொம்ப நேரம் வச்சுட்டு உடனடியாக ரொம்ப நேரம் மீன்ஸ் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு அடுத்த செகண்ட் கியரை மாற்றும். செகண்ட் கியரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பீடு போயிட்டு தான் அது தேர்ட் கியர் மாற்றும். அதே மாதிரி தேர்ட்லேயும் நல்ல ஸ்பீடு காமிச்சிட்டு தான் அடுத்து என்ன பண்ணும் ஃபோர்த்து மாற்றும். அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ஜின் வந்து அதிகமாக ரேவ் ஆகிறதுனால மைலேஜ் ரொம்பவே குறையும். அப்போ ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்தவரை மைலேஜ் குறைய காரணம் நம்மளோட டிரைவிங் தான். ஆக்சிலரேட்டர் வந்து சாஃப்டாக பண்ணணும். ரொம்ப ஹார்டாக பண்ணீங்க அப்படின்னா மைலேஜ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். 5வது கியர் மாறுறதுக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் தான் நீங்கள் 5வது கியர் மாறும். நீங்கள் இது வரைக்கும் கவனிக்கலை அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்சிலேட்டர் பண்ணிங்க, குயிக்காக இப்படி 5வது கியரில் போயிட்டுருக்கு, திடீர்னு நீங்கள் ஆக்சிலேட் பண்ணிங்கன்னா அது 5வது கியர்லேருந்து 3வது கியருக்கு வரும், ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வரும். அது என்ன நினைக்குது அப்படின்னா ஓகே அவர் பிக்கப் அதிகமாக தேவைப்படுது, 5வது கியரில் பிக்கப் கிடைக்காது, அதனால் நம்ம தேர்ட் கியருக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் கியருக்கு வரும்போது மைலேஜ் அதிகமாக ட்ராப் ஆகும். அப்படிங்கிறனால இதெல்லாம் விஷயத்தில் கருத்தில் கொண்டு ஆட்டோமேட்டிக் காரையுமே நீங்கள் சாஃப்டாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். அப்போது மைலேஜ் விஷயத்தில் ரெண்டுக்குமே பெரிய அளவில் வித்தியாசங்கள் கிடையாது. ஆனால் மேனுவல் காருக்கும் ஆட்டோமேட்டிக் காருக்குமான வித்தியாசம் என்பது ரொம்ப சிம்பிள் தான். நான் சொன்ன விஷயங்கள் தான். சிலர் ஆட்டோமேட்டிக் காரை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐயோ நான் வந்து தெரியாமல் வாங்கிட்டேன், எனக்கு கிளச் டிரைவிங்கே நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து அந்த மேனுவல் காரை நல்லா என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க, கிளச் டிரைவிங் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க என்ன நினைப்பாங்க, மேனுவலை விட இது ஆட்டோமேட்டிக் சூப்பராக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஆட்டோமேட்டிக் காரை வாங்கியிருப்பாங்க. ஆனால் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் ஒரு டிரைவிங் கற்றுக்கொள்ளும் பொழுது மேனுவல் காரில் வந்து டிரைவிங் கற்றுக்கொள்ளுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் காரில் மட்டுமே டிரைவிங் கற்றுக்கொண்டால் ஆட்டோமேட்டிக் காரை தவிர வேறு எந்த காரையும் ஓட்ட முடியாது. அதாவது மேனுவல் காரை உங்களால் ஓட்ட முடியாது. ஆனால் மேனுவல் காரை வந்து நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் காரை வந்து ஈஸியாக டிரைவ் பண்ணிடலாம். அப்படிங்கிறதுனால மேனுவல் கார்லேயே நீங்கள் டிரைவிங் கற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக் கார்களை வேறு யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிலருக்கு வந்து வயதாக அவர்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்போ அவர்கள் வந்து ஒரு கார் டிரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு காலத்துலலாம் நமக்கு அந்த வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போ அம்பாசிடர் கார் இந்த காலத்துலலாம் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் காருக்கான ஆப்ஷன் கிடையாது. இன்றைக்கி அப்படி இல்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு வசதியாக இருப்பது இந்த ஆட்டோமேட்டிக் கார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறு விபத்துகள் ஏற்பட்டு இடது காலில் வந்து ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் நிச்சயமாக இந்த ஆட்டோமேட்டிக் கார் வந்து அவர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஒரு ஆட்டோமேட்டிக் காரை டிரைவ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வலது கால் மட்டும்தான் ஆப்ரேட்டிங்கில் இருக்கும் இல்லையா, இடது கால் எப்போவுமே ரெஸ்ட்டு தான். அப்படிங்கிறதுனால நமக்கு வலது காலில் வந்து ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆட்டோமேட்டிக் கார் அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதான் சொன்னேன், இன்றைக்கி சில சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக் கார் நல்லா இருக்காதுங்க, அதெல்லாம் ஒரு காரே கிடையாது, எனக்கு பிடிக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது யார் சொல்லுவாங்க அப்படின்னா மேனுவல் காரோடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து விரும்பினவங்களும் டிசிடி கியர் பாக்ஸை ஓட்டினவங்களும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா டிசிடி கியர் பாக்ஸ் வந்து காஸ்ட்லி கார்களில் இருக்கும்.
அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதை ஓட்டிட்டு சிலர் ஏஎம்டி ஓட்டும் பொழுது அவர்களுக்கு இந்த கார் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஏஎம்டி கியர் பாக்ஸ்லாம் ஒரு கியர் பாக்ஸா அப்படின்ற மாதிரிலாம் தெரியும். ஆனால் அந்த தேவை உள்ளவங்களுக்கு அந்த வண்டி சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவேன். ஆப்ஷனே இல்லாதவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இப்போ வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ் அப்படின்ன உடனே நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக், அது பெரிய அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஏஎம்டி கியர் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் தான். இப்போ நார்மலாக வந்து ஒரு மேனுவல் கியர் பாக்ஸை வந்து ஆப்ரேட் பண்ண வைக்கிறது, ஒரு சென்சார் மூலமாக வந்து ஆப்ரேட் பண்ண வைக்கிறது தான் ஏஎம்டி கியர் பாக்ஸ். இப்போது நான் வந்து ஒரு வேலையை நேரடியாக செய்கிறேன் அப்படின்னா அதுதான் மேனுவல் கியர் பாக்ஸ். நான் வந்து ஒருத்தரை உட்கார வச்சு நான் சொல்ல செய்கிறேன், நான் ஒன்று சொல்ல அவர் செய்கிறார் அப்படின்னா அதுதான் ஏஎம்டி கியர் பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு, நான் வந்து கிளச்செல்லாம் ஓட்ட தெரிஞ்சுக்கிட்டு நான் ஆட்டோமேட்டிக் காரை பெருமைக்காக வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கும். நான் பக்கத்துக்காரங்கிட்ட நான் சொல்லணும் நான் வந்து ஆட்டோமேட்டிக் கார் வச்சுருக்கேன்னு சொல்லி பெருமைக்காக காரை வாங்காதீர்கள். உங்களுக்கான தேவை எதுவென்று அறிந்து கொண்டு அந்த காரை வாங்குங்கள். அந்த கார் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த வேகனார் பொறுத்தளவில் நான் என்ன சொல்லுவேன்னா, பர்சனலாக என்னோடய ஒப்பீனியன் வந்து 1200cc என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ட்ராஸ்லாம் நான் ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தேன் 3 சிலிண்டர் என்ஜின் வந்து அந்த காருக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லுவேன்ல. அதே மாதிரி இந்த வேகனாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1200cc 4 சிலிண்டர் என்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கார் வாங்கும்போது யோசிச்சு பாருங்கள். அது யூஸ்டு காராக இருந்தாலும் சரி, புது காராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி வந்து ஒரு 3 சிலிண்டர் என்ஜின் 1000cc இந்த வண்டியிலே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் என்ஜின் உண்டு வேகனாரில். அப்போது அந்த என்ஜின் வந்து இந்த வண்டிக்கு உங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் குறையாக இருக்கிறதாக தெரியும். அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் 1200cc போயிருங்க. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணதில் எனக்கு இந்த 1200cc என்ஜின் தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகே, இன்றைக்கு வந்து இந்த வேகனார் காரில் மேனுவல் கியர் காரை செலக்ட் பண்ணலாமா அல்லது ஆட்டோமேட்டிக் கியர் காரை செலக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகங்களுக்கு சில விளக்கங்களை வந்து சொன்னேன். நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.